ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த ஒளிநாடா மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த மாதத்திலும் காத்திருந்த போது ஒரு வசனத்தை நமக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுத்தாரு. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த மாதம் சில உயர்வுகளை வைத்திருக்கிறார். ஆனாலும் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் கரம் சிருஷ்டிக்கும் கரம். ஆதியில் பாருங்கள், மனிதனை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் சங்கீதம் 8:3 சொல்லப்படுது, 9 விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாரும் அவர் தான் சிருஷ்டிக்கும் கரம். மனிதனையும் மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் கரம். அந்த கரங்களுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதுக்கு எல்லா ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. பிரசங்கின் புத்தகத்தை எழுத வச்சிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்து வரையிலும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். அவர் உயர்த்துகிறவராக தான் இருக்கிறார். அவர் ஒருவனையும் தள்ளுறது ஏற்ற நாளில் தான் உயர்த்துவார். உபாகம் 28 சொன்னப்பட்ட 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்: ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கைட்டு செய்ய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பான்னு சொல்கிறார். ஆகவே ஏற்ற நேரம் வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை. அதன் காலத்தையே நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். அவருக்கு தெரியும் எதை காரியத்தை எப்போ செய்யணுங்கிறத அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும்னா அடங்கி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அவர் அது ரொம்ப விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாவற்றும் நம்ம அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் அதை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. அந்த பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால் இந்த மாதம் நம்ம அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போம். உயர்த்துகிற மாதமாக இருக்கிறது. ஆகவே அவர் உயர்த்து சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்துக்காக நம்ம கொஞ்சம் காத்திருப்பது ஒருவேளை இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பியது கிடைக்கும்போது ஜீவ விருட்சம் போல சொல்லுங்க. ஆகவே இந்த மாதம் அவர் உயர்த்துகிற மாதமாக இருக்கிறார். உங்களுடைய வேலைகளில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பின் காரியத்தில், ஊழிய பாதையில், எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய ஜீவத்திலையும் ஒரு உயர்த்துகிற ஒரு நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே அவங்க பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போம். கர்த்தர் ஏற்ற நாளில் எல்லா காரியத்திலும் உயர்த்த சித்தம் உள்ளவர் இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.